அடைக்கப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமாயிருக்கும் என்பதைப் போல உடல் தோற்றத்தை வைத்து மதிப்பிடப்பட்ட இவர் உண்மையான வலிமை உடல் அமைப்பில் இல்லை, அது உள்ளிருந்து வருகிறது என்பதை நிரூபித்து காட்டியது மட்டுமல்ல, உலக நாடுகளே இவரது செயலை பார்த்து மிரண்டு போன வெற்றி பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தன்னம்பிக்கை செய்தி தொகுப்பு. ஆர்த்தி டோக்ரா IAS ராஜஸ்தான் மாநிலத்தின் பிகனர் மற்றும் அஜ்மர் மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றினார். ஜோத்பூர் வித்யுத் வித்ரன் நிகாம் லிமிடெடின் நிர்வாக இயக்குநராக சிறப்பான பணிக்காக அவர் இந்திய குடியரசுத் தலைவரால் கௌரவிக்கப்பட்டார். அவர் தனது வேலையை மட்டும் செய்யவில்லை, சிறந்தும் விளங்கினார். முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட்டின் இணைச் செயலாளராகவும் சிறப்பு செயலாளராகவும் பணியாற்றினார். தற்போது ராஜஸ்தான் மாநிலத்தின் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு துறையின் செயலாளராக பணியாற்றுகிறார். நேர்மையான அதிரடி நடவடிக்கைகளுக்கு பெயர் போனவர். குறிப்பிட்ட பகுதிகளில் இல்லீகல் சர்வீஸ் லைன்களை அகற்றியது தொடர்பாக அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் குறித்து 2025 ஆகஸ்ட் 30 அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் இதெல்லாம் அவரது தினசரி நடவடிக்கைகள். அவர் செய்த சாதனைகள் மிகவும் பெரிது. உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் கர்னல் ராஜேந்திர டோக்ரா மற்றும் குங்கும் டோக்ரா தம்பதியருக்கு 1979 ஜூலை மாதம் பிறந்த ஆர்த்தி டோக்ரா 3.5 அடி உயரம் கொண்டவர். டேராடூனில் உள்ள பெல்காம் பெண்கள் பள்ளியிலும் டெல்லி பல்கலைக்கழகத்தின் லேடி ஸ்ரீராம் கல்லூரியிலும் பயின்றார். ஆர்த்தி டோக்ரா தனது பட்டப்படிப்பு நாட்களில் சந்தித்த டேராடூனின் முதல் பெண் IAS அதிகாரியான மனிஷா பன்வாரிடமிருந்து IAS ஆவதற்கான உத்வேகம் பெற்றார் என கூறப்படுகிறது. ராஜஸ்தான் கேடரைச் சேர்ந்த ஒரு IAS அதிகாரியான ஆர்த்தி டோக்ரா 2006 தனது முதல் முயற்சியிலேயே UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஜோத்பூர் வித்யுத் வித்ரன் நிகாம் லிமிடெட் டிஸ்காம் விநியோக அமைப்பு நிர்வாக தலைவராக பணியாற்றிய முதல் பெண் IAS அதிகாரி என்ற பெருமையை பெற்றார். மேலும் அஜ்மீரில் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆகவும் பணியாற்றினார். மேலும் அவர் பிகானேர் மற்றும் பூண்டியின் மாவட்ட ஆட்சியராகவும் பணியாற்றினார். 2013 அஜ்மீர் மாவட்ட ஆட்சியராக ஆர்த்தி பணிபுரிந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேயே பொதுவெளியில் மலம் கழிக்கும் கிராமங்கள் நிறைந்த மாவட்டமாக அஜ்மீர் இருந்தது. திறந்த வெளியில் மலம் கழிக்கும் மக்கள் நிறைந்த 219 கிராமங்களை அடையாளம் கண்டு புக்கா டாய்லெட் எனப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளுடன் சிமெண்ட் பயன்படுத்தி கழிவறைகளை கட்ட நடவடிக்கை எடுத்தார். அஜ்மீரில் இவர் ஆட்சியராக இருந்த சமயத்தில் 800 கழிவறைகள் கட்டப்பட்டன. கழிவறை கட்ட முடியாத ஏழைகளுக்கு கழிவறை கட்ட மாவட்ட நிர்வாகம் தங்கு தடையின்றி நிதி அளித்தது. இதனால் அஜ்மீர் மாவட்டத்தில் குடிசை வீட்டுக்கு கூட சுத்தமான சுகாதாரமான புக்கா டாய்லெட் கிடைத்தது என்பது இவரது சாதனைகளில் ஒன்று. இந்தியாவின் பல்வேறு மாநில பிரதிநிதிகளும் ஆர்த்தியின் புக்கா டாய்லெட் திட்டத்தை பார்வையிட்டு தங்கள் மாநிலங்களில் அதே போன்று அமல்படுத்தியுள்ளனர். தாய்லாந்து, நேபாளம் போன்ற நாடுகளில் இருந்தும் கூட புக்கா டாய்லெட் முறை பற்றி தெரிந்து கொள்ள அஜ்மீர் வந்துள்ளார்கள். மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து தங்கள் மாநில சட்டமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துமாறு அவர் ஊக்குவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை அவர் செய்தார். திவ்யாங் ரதங்களை ஏற்பாடு செய்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்க வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளை நியமித்தார். இதன் விளைவாக 17,000 மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். ஜோத்பூர் டிஸ்காமில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய போது ஜோத்பூர் முழுவதும் மொத்தம் 3,27,819 LEDக்கள் விநியோகிக்கப்பட்டன. குறைந்த வோல்டேஜ் மற்றும் செலவில் அனைவருக்கும் மின்சாரம் சென்றடைவதை உறுதி செய்த இந்த முயற்சியின் பின்னணியில் உள்ள யோசனை பாராட்டப்பட்டது. இப்படி பல்வேறு சாதனைகளால் ஆர்த்தி டோக்ரா அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாநில மக்களுக்கும் ஒரு காட் மதராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என வியப்போடு பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.